ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேப்கினியோட எபிசோட் 48 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் சைரன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெரியனை பார்த்து ரொம்பவே உடஞ்சி போயிடுறா. இவங்களோட கேங் அந்த பொண்ணை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது அவள் வயிறு வலினால கத்த ஆரம்பிக்கிறா ஃபெரத் அப்படின்னு. அவளை விடுங்கடா அப்படின்னு சொல்லி இவன் சண்டைக்கு போகும்போது அவங்க அப்பா தடுத்து நிறுத்த இதெல்லாத்தையும் பார்க்குற சைரன் மனசடைஞ்சு போய் அங்கே ரூமுக்கு போகிறா. ரூமுக்கு போய் பயங்கரமாக அழுது அதெல்லாத்தையும் உடச்சி போட கல்யாணம் நடக்காத சொன்னா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ரூமுக்கு வந்து சைரனை எவ்வளவு தூரம் சமாதானப்படுத்த இவன் ட்ரை பண்ணுவான். பட் நீ உன் குழந்தை உன்னோட எக்ஸ் எல்லாரும் சந்தோஷமா இருங்க, இதுக்கு மேல நான் உன் வாய்க்குல இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தாத்தாவை வந்து பார்த்து, என் பாட்டி எனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க, இதை போட்டு காலேஜ் முன்னாடி போய் நில்லு, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் உன்னை அவர் பார்த்து பாருன்னு. ஆனா அந்த நம்பிக்கை அத்தனை நீங்க இன்னைக்கு உடைச்சிட்டீங்க. ஏன்னா இது அத்தனை உங்களுக்கு தெரிஞ்சுமே இதை நீங்க எனக்கு பண்ணீங்க. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இந்த குடும்பத்துல மட்டும் நல்லது நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இஃப்கட்டுக்கும் ஆர்கனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லிடுறா. இதை கேட்டு தாத்தா உடஞ்சு போயிடுறாரு. அதே நிமிஷம் இவ்வளவு என்ன பண்றதுன்னு தெரியாம தவச்சு நிக்கிறா. இதுக்கு மேல என் வாழ்க்கையில நீங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த வீட்டை விட்டு வெளியே போறா. இந்த நிமிஷம் உள்ள வர ஆர்கனுக்கு ஒரு அடி விழுந்து எல்லா உண்மையும் தெரியுங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு. இதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷாக். அவளை வீட்டை விட்டு வெளியே போக விடாம இந்த காட்டுப்பூச்சி நடுவில் வந்து என் ரூமுக்கு நம்ம பேசணும் அப்படிமா, எதுக்கு என்ன அடிக்கிறக்கா, உன் பெல்ட்டை இப்பவே கழட்டு, இப்பவே அடி, நீ என்ன சொன்னாலும் எதுக்கு மேல நான் கேட்க போறது கிடையாது, உன்னோட அடிக்கு இனிமேல் நான் பயப்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்றப்போ ஃபெரித்துக்கு கோவம் வருது. ஏன் ஒய்ஃபை இத்தனை நாள் நீ அடிச்சுட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி, என்ன பண்றதுனால இதே பண்ணு, நீ எவ்வளவு அடிச்சாலும் இதுக்கு மேல நான் உன் பேச்சு கேட்க போறது இல்ல, நான் இந்த வீட்டை விட்டு போறது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போறா. ப்ளீஸ் சைரன், நீ எங்க போறியோ நானும் வர, தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி கேட்பான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னா நான் போறது உன்னை விட்டு, நான் இதுக்கு மேல உன் லைஃப்ல இருக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த கார் ஏறி போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் தாத்தாட்ட எப்படியாவது அது சரி பண்ணுங்கன்னு கேட்கும்போது தாத்தா அவளை நீ டிவோர்ஸ் பண்ணிரு அப்படின்பாரு. முதல் முறையா தாத்தா சொல்றதை எதிர்த்து பேசுற ஃபெரித், அதை மட்டும் நான் என்னைக்கும் என் லைஃப்ல பண்ண மாட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னு எப்படியாவது கழட்டி விடணும்னு நினைக்கிற சைரன் எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு சொல்லி அவளை வாங்க சொல்லுவான். அவன் போய் அதை வாங்குற கேப்ல வாங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிடுவா. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபெரித் அந்த நைட் ஃபுல்லா அவளை எங்கெங்கயோ தேடுறான். கடைசியில அவ லைப்ரரியில போய் தூங்கிட்டு இருப்பான். அந்த நைட் ஃபுல்லா அவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து சைரனே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில கயா வந்து சுனாட்ட பேசுவான். இங்க பாரு, தயவு செஞ்சு கஷ்டப்படாத, நம்ம ஏதாவது பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்னை பார்த்து உனக்கு பாவமா தான் இருக்கு, என் மேல உனக்கு எந்த லவ் இல்லைன்னு எனக்கு ரொம்ப தெளிவா தெரியும், உன் அம்மாட்ட நான் பேசினதை கேட்டேன், நீ இதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம், நாங்க இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க போறதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது தாத்தா இவங்க எல்லாத்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருப்பாரு. இவங்களும் அவங்களோட திங்ஸை பேக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சைரன் எந்திரிச்சதுமே அவன் ஃபெரித்தை தான் பாக்குறா. அவ கோவம் வந்து அங்கிருந்து கிளம்புறப்போ கூடவே ஃபெரித்தும் வரா. அவளை ஒரு நிமிஷம் கூட ஃபெரித் தனியா விடவே இல்லை. அவ எவ்வளவோ அழுகிறா, கெஞ்சரா, என்னை விட்டு போயிரு, என்னால உன்னை பார்க்க முடியல, இதுக்கு மேல என் கண் முன்னாடி இருந்தீங்கன்னா நான் என்னவே ஏதாவது பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றப்போ வேற வழி இல்லாம அவளை தனியா விட்டுட்டு வெளியே வந்த ஃபெரித் 2 ஆட்களை அவளை கவனிச்சுக்க சொல்லி அங்க விட்டுட்டு வரான். அவ எங்க போறா, என்ன பண்றா, எல்லாத்தையுமே அவளை கண்காணிக்கிறதுக்காக அங்க விட்டுட்டு வரான். இப்படியே இவங்க எல்லாரும் அந்த வீட்டை விட்டு வெளியே போக நேரா வந்து கயாட்டை இதை செலி பண்ணுங்க, எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். பட் இது முடிஞ்சு போச்சு, இதுதான் நான் எதிர்பார்த்தேன், நான் இதுல உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நியூகெட் சொல்ல இவன் நேரா போய் சுனாவை பார்த்து, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை அப்படிலாம் நினைக்கல, நான் உன்னை உண்மையாலுமே விரும்புறதுனால தான் நான் இதை பண்ணினேன், சின்ன வயசுல ரொம்ப மோசமான அப்பாவோட வளர்ப்புல கஷ்டப்பட்டவ தான் நீ, அதே மாதிரிதான் நானும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்மளை கஷ்டப்படுத்தினவங்க யாரோ அவங்கள பழி வாங்கலாம், நீ உன் அப்பாவை, நான் காலிச, இதுக்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன் கேட்க இவளும் ஓகே சொல்லிட அந்த இடத்துக்கு வர காட்டுப்பூச்சிக்கு நாங்க கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனும் ஓகே சொல்லிட இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றாங்க. இந்த டைம்ல தாத்தா அந்த சேஷ்முக கூப்பிட்டு வந்து பயங்கரமா அடிச்சு பொழந்து எடுக்கிறாரு. என் வீட்டுக்குள்ள வந்து என் பேரனையே நீ மிரட்டுவியா அப்படின்னு சொல்லி. இந்த டைம்ல பெலினோட வர ஃபெரித் சைரனை பாக்குறான். நீ தயவு செஞ்சு அவட்ட பேசு, உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ, நான் சொல்றதா கேட்கல, அவ வாயால கேளு அப்படின்னு சொல்லி சொல்றா. அவ நான் எந்த நிலைமையில இருந்துட்டு உங்ககிட்ட என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்கேன்னு பாரு, அவங்ககிட்ட பொய்யே சொல்லல, எனக்கும் ஃபெரித்துக்கும் நடுவில் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது எங்களோட பையனை தவிர, இதுக்காக மட்டும்தான் நான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன், மித்தபடி நான் அவன் லைஃபை விட்டு போயிட்டேன், எங்க 2 பேத்துக்குள்ள எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்றா. இதை கேட்க முடியாம எந்திரிச்சு வர சைரன், இதெல்லாம் நான் ஏன் கேட்கணும், எனக்கு நீ வேண்டாம், அந்த முடிவை நான் எப்போ எடுத்துட்டேன், இந்தா உன்னோட ரிங் அப்படின்னு சொல்லி கல்யாண ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறா. இப்படியே கல்யாணமாகி வீட்டுக்குள்ள வர இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள கால் அடி எடுத்து வச்ச அடுத்த செகண்ட் அப்தின், இந்த கசிமா தூக்கி வெளியேறிங்க, அவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொன்னா சொல்றா. இதை கேட்டு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவன் அடிக்க வரும்போது கயா கசிமா அடிச்சு கீழே தள்ளுறான். அப்தின் அவனை அடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறான். வீட்டோட லேடி மாதிரியான பிஹேவியரோட அந்த வீட்டுக்குள்ள போற சுனா. இதோட அந்த எபிசோட் முடிய எபிசோட் 49ஓட ஸ்டார்டிங் சீன்ல வீட்டுக்குள்ள போற சுனா ஃபர்ஸ்ட் பாக்குறது தாத்தாவை. இவ பண்ண வேலையை அவர் பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாரு. இதுக்கு மேல என் குடும்பம் இது மட்டும்தான்,
அவங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு சொல்ற சுனாவை பார்த்து தாத்தா ரொம்ப பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு. யாருமே பண்ண முடியாததை நீ பண்ணிட்ட, நீதான் இந்த வீட்டுக்கு சரியான மருமக அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல வெளியே ரோட்ல விழுந்து கிடக்குற கசின் பயங்கரமா ஃபீல் பண்றான். கசின் இப்படி இருக்கிறதுக்கான முழு காரணம் அவனோட சின்ன வயசுல அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அவங்க அப்பானால. அதை யோசிச்சு ரொம்பவே மனசு வருத்தப்படுறான். இந்த டைம்ல முடங்கி போய் கிடக்குற இவ்கிட்ட பார்த்து, உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன், உன்ன மாதிரி மாறணும் அப்படிங்கறதா என்னோட ஆசையே. இப்ப உனக்காக தான் நான் கயாவை கல்யாணம் பண்ணேன், உன்னாலதான் நான் சஃபட்டை கல்யாணம் பண்ணேன். இப்போ நீயே இப்படி இப்படி கிடந்தா நான் எப்படி இப்படி இருக்க முடியும்? அதனால நான் பார்த்த ஸ்ட்ராங்கான உமனே நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அவளை மோட்டிவேட் பண்றா. இவளுக்கு 2 பேரும் சேர்த்து நீ என்ன பண்ண போற அளவுக்கு தெரியல. இந்த நேரத்துல குல்கனும் மூத்த மருமகளும் ஒரு அபார்ட்மெண்ட் வராங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஆர்கன் சுல்தானோட பொண்ணான டிங்க்ல அங்க வச்சிருக்கான். இதை பார்த்ததுமே அவ 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. அவனை அப்படி கண்டபடி திட்டி விட்டுட்டு அவ அங்கிருந்து கிளம்பி வரா. இந்த டைம்ல செய்ரனுக்கு அவளோட கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும் அவளுக்கு ரூம் கொடுக்குறாங்க. அவ அங்க சந்தோஷமா ஸ்டே பண்ணியிருக்கா. ரொம்ப கோவத்தோட வர குல்கன் நேரா பாக்குறது தாத்தாவை தான். ஃபெரித் எவ்வளவு தூரம் சொல்வா, என்னாச்சுன்னு கேட்பா. எதுவுமே பேசாம குல்கன் நேரா போய் தாத்தா கிட்டே எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்வா. இந்த குடும்பத்தை பாக்கி இருக்கிறது நீ மட்டும்தான், நீயும் கேட்டியா? சரி, இன்னைக்கு நைட் எல்லாமே முடிவு பண்ணப்படும், எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு தாத்தா ரூமுக்கு போயிடுறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாம தவிக்கிறான் ஃபெரித். இந்த மார்னிங் டைம்ல கயாவோட ஃபுல் கண்ட்ரோலும் சுனாவா இருக்கிறத பார்க்க முடியாம நேரா ஷேஷ்முக் கிட்ட வர நியூகெட், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. நீ என்ன சொல்ற அப்படின்னு அவன் ஷாக் ஆகும்போது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நம்ம இதை பத்தி தாத்தாட்ட பேசணும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிறா. பயவுல என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த நேரத்துல தான் 2 பொண்ணுங்களும் பண்ணதை ஏத்துக்க முடியாம அவங்க அம்மாவை பிடிச்சி கண்டபடி சத்தம் போட்டு வெளியே போறாங்க. காட்டுப்பூச்சி அவங்க அம்மாவுக்கு சடனா பயங்கரமா வயிறு வலி வந்துருது. இந்த நியூஸ் சுனாக்கு போய் சுனா சேரனுக்கு சொல்லி 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றாங்க. 3 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷப்பட்டுட்டு கிளம்புற நேரத்துல 2 பேரும் டிஃப்ரெண்ட் லிஃப்ட் எடுக்கிறாங்க. அதுல 2 பேரும் பேசிக்கிறது என்னன்னா, நீ என்ன நினைக்கிற, நம்ம அப்பா நம்மளை எப்பவுமே பாதுகாக்கிறது தான் இருக்காரு, அவரு பண்றதெல்லாம் தப்பா வேணா தெரியல, அவரோட நோக்கம் என்னைக்குமே தப்பு இல்ல, நீ அவரையே தூக்கி எறிஞ்சது அதுவும் அவங்களுக்காக நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, அந்த வீட்டுல நீ கஷ்டம் தான் பட போற, உன்னை எல்லாரும் அவங்க எரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நான் என்ன செய்யறேன்னு நினைச்சியா? நான் சுனா, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் தான் எரிப்பேன், உனக்கு தெரியாது என்னை பத்தி, இதுக்கு மேலதான் நீ ஆட்டத்தை பார்க்க போற அப்படின்னு சுனா சொல்றா. இந்த நேரத்துல இவங்க மொத்த பேரும் ஃபேமிலியா தாத்தாவை பார்க்க போறாரு. தாத்தாக்கு மரியாதை கொடுத்த பெலின் கிட்ட, இதுக்கு மேல நீ என்னோட பேர குழந்தை ஃபெரித் 3 பேரும் இங்கதான் இருக்க போறீங்க, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா சொல்றாரு. இந்த நேரத்துல இவன் எவ்வளவு தூரம் செய்யறன்ட்டு பேச ட்ரை பண்ணுவான். இல்ல, இதுக்கு மேல இது நடக்காது, நீ என் வாழ்க்கையில இல்ல, என்னைக்குமே நீ என் வாழ்க்கையில நீ வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. இதை ஏத்துக்க முடியாத ஃபெரித் ரொம்பவே கோவத்தோட கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்த ஷேஷ்முக் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட பொண்ணு இங்க வந்து வாழ்றதுல எந்த கஷ்டமும் எனக்கு இல்ல, ஆனா பெரிய பிரச்சனை, நீங்க எத்தனை நாளைக்கு உயிரோடு இருப்பீங்கன்னு தெரியாது, நீங்க போயிட்டா இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேரும் அவளை தூக்கி எரிஞ்சிருவாங்க, அதனால எனக்கு உங்களை நம்பி உங்க ஒருத்தரோட பேச்சு கேட்டு அவளை இங்க விட்டுட்டு போறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால என் பொண்ணோட லைஃபை பாதுகாக்கிறதுக்கு நான் உங்க பொண்ணான நியூகெட்டை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் மட்டும் நியூகெட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எல்லா உரிமையோடய இந்த வீட்டுல இருப்பா, யாரும் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற தாத்தாவும் கயாவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. நியூகெட் என்னோட ரூம்க்கு வா அப்படின்னு சொல்லி தாத்தா ரூம்க்கு கூட்டிட்டு போய், இது என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஷேஷ்முக் உங்களை மாதிரி கிடையாது, அவனோட தங்கச்சி பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்தான், ஆனா நீங்க உங்க பொண்ணையே கைவிட்டீங்க, உங்களோட பேர குழந்தைய காப்பாத்த போறீங்க அப்படின்னு சொல்லி தாத்தா பண்ண மிஸ்டேக்கை குத்தி காட்டிட்டு போறா. இதனால தாத்தானால எதுவுமே பேச முடியல. இந்த டைம்ல சேனோட ரூம்மேட்ஸ் அவளுக்கு பிரெஞ்சு தெரியும் அப்படிங்கறதுனால சில குழந்தைகளை பிரெஞ்சு கத்துக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு டியூஷன் எடுத்து இவ ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதை கேட்டு சைரன் பயங்கரமா சந்தோஷப்படுறா. நீ எதுக்காக இங்க இருக்க? சைரன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் பிரச்சனை பண்ணும்போது, குழந்தை அசைது அப்படின்னு சொல்லி குழந்தையை காட்டி அவனை டிவர்ட் பண்றா. இந்த டைம்ல பெலினோட பம்பை இவன் கிஸ் பண்ற போட்டோ நியூஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுது. இதை பாக்குற சைரன் கஷ்டப்படுறா. இந்த டைம்ல தாத்தா ஆர்கனுக்கு ஒரு சில அட்வைஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சரியான பொண்ணை நான் சூஸ் பண்ணேன், நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன், இது எல்லா தப்பும் நடந்தது உன்னால, இப்ப அவ உன்னை டிவோர்ஸ் பண்ணுன்னு சொல்றா. அவ சொல்றது சரிதான், ஆனா அவ இந்த வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே மாறிடும், அதனால நீ அவளை டிவோர்ஸ் பண்ணக்கூடாது, அவளை இந்த வீட்டை விட்டு போக விடாம பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தாத்தா அட்வைஸ் பண்றாரு. இப்படியே நைட் டைம்ல டின்னருக்காக கீழே வர தாத்தா, நான் உனக்காக ஒரு ஒர்க் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ எப்பவுமே வேலை செய்யணும் தானே ஆசைப்பட்ட, அதனால நீ இனிமேல் நம்ம கம்பெனில ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூத்த மருமகளுக்கு தாத்தா சொல்றாரு. நியூகெட்டை பார்த்து, இந்த டாபிக் காலையிலேயே முடிஞ்சுது, இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு இவர் சொல்றப்போ, நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு சொன்னேனே, இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவ கேட்பா. அதுக்கு, நீ உன் பையனையும் உன் புருஷனையும் சரியா பாத்துக்கல, அதனாலதான் நீ இந்த நிலைமையில இருக்க, டிவோர்ஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, டிவோர்ஸ் ஆனா நீ எங்க போவ,
உனக்கு அதுக்கான எந்த உரிமையும் கிடையாது. நீ போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு ஒரு பேர குழந்தை வருவான், அவனை பாத்துக்கிற பொறுப்பு உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குல்கனோட எந்த ஒரு ஃபீலிங்ஸ்க்குமே மதிப்பு கொடுக்காம தாத்தா அங்கிருந்து போறாரு. இதை ஏத்துக்க முடியாத குல்கன் அந்த வீடு விட்டு கிளம்பி போறா. போற வழியில ஆர்கன் அந்த டிரைவருக்கு கால் பண்றான். இவ என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டப்போ, இந்த வீட்டை விட்டு போறனால இந்த கார்ல போறக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, உங்களை இறக்கி விட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இதை கேட்டு குல்கனுக்கு பயங்கர ஷாக். இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறா. என்ன ஹோட்டல்லையாவது இறக்கி விடுங்கன்னு சொன்னதுக்கு, இப்பவே உங்களை இறக்கி விடலைனா என்ன ஃபயர் பண்ணிடுவாங்கன்னு அவன் சொன்னனால வேற வழி இல்லாம ரோட்லயே இறங்குறா. அவன் நேரா கால் பண்றது சேரனுக்கு தான். சேரன் தான் ஒரு டாக்ஸி வச்சு அவளை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு வரா. வந்து இவ சேரன்ட்ட பயங்கரமா அழுகுறா. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃபெரித்தோட ஆளுங்க சேரனை கண்காணிக்கிறது மட்டும் இல்லாம கசிமும் சேரனை கண்காணிச்சுட்டு தான் இருக்கான். இந்த நைட் டைம்ல ஃபெரித்தோட ரூமுக்கு வர லாட்டிஃப் ஃபெரித்தை பார்த்து, நீ ஒரு மோசமான ஆளா மாறிட்ட, உன்னை இப்படி வளர்க்கல, உனக்குள்ள டேலண்ட் இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டு உருப்படியா ஏதாவது ஒண்ணு பண்ணு, அப்பதான் உன்னை சுத்தி நடக்கிற இந்த பிரச்சனைகளை உன்னால மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அவரோட பேச்சை கேட்டனால கொஞ்சம் லுக் வைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காலையில தாத்தாட்ட போய் அவனோட ஒர்க்லாம் காட்டி ஆஃபீஸ்க்கு போறான். இவன் ஆஃபீஸ் கிளம்புற இதே நேரத்துல சேரன் கிட்ட படிக்கிறதுக்காக குழந்தைங்க வராங்க. அவங்க எல்லாத்துக்கும் இவ சொல்லி கொடுத்து அவளோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் வாங்குறா. இந்த நேரத்துலதான் ஃபெரித்க்கு ஒரு சில உண்மைகள் தெரிய வருது. அவனோட ஆளுங்க மூலமா சேரன் கூட தான் உங்க அம்மா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க. இதை கேட்டு அவன் ஷாக் ஆகி நேரா போய் அங்க பாக்குறான். அவங்க அம்மாட்ட பேசுறான், நடந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறான். நான் டிவோர்ஸ் வாங்கியே ஆகணும், என்னால இதுக்கு மேல இந்த வாழ்க்கையை வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவன் இங்க பேசிட்டு இருக்கிற டைம்ல இந்த காட்டுப்பூச்சி ஆளுங்களா ஏற்பாடு ஆயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி போய் பாக்குறான். ஒரு 10-15 ஆளுங்களுக்கு மேல ஏற்பாடு பண்ணியிருக்கான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. கீழே வந்த ஃபெரித், உன்ன மாதிரியே நானும் மாறிட்டேன், எனக்கும் இதுக்கு மேல நீ வேண்டாம், நான் இப்ப என்னோட ஆளுங்களை போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் அம்மா மட்டும்தான். என் அம்மா இங்கிருந்து போயிட்டாங்க அப்படின்னா என் ஆளுங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நான் சீக்கிரமா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சேரனோட வேலையை அவட்ட பேசிட்டு அவன் அங்கிருந்து போறான். இந்த நைட்டே சேஷ்மிகோட ஃபேமிலி டின்னருக்காக இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ அங்க வர ஃபெரித் ஆர்கன் கிட்ட பயங்கரமா சண்டை போடுறான். ஏன் அம்மாவை அந்த ராத்திரியில வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நீ யாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறான். என் அம்மாக்கு டிவோர்ஸ் கொடு, இதுக்கு மேல என் அம்மா உன் கூட வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். ஓ அப்படியா, நீ செய்யறன்னு டிவோர்ஸ் பண்ணிட்டியா, உனக்கு மட்டும் உன் பொண்டாட்டி வேணும், எனக்கு வேண்டாமா, நான் அவளை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கன் திமிரா சொல்ல, சரி ஓகே, நீ அம்மாவை டிவோர்ஸ் பண்ணா நான் சேரனை டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபெரித் சொல்ல, அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இதே நேரத்துல யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. நான் ஆர்டர் பண்ண ஃபுட் தான் வந்திருக்குன்னு சொல்லி குல்கன் சொல்ல, அதை வாங்கலான்னு வெளியே போற சேரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா, அந்த இடத்துல இருக்கிறது கசிம். அவளை தூக்குங்கடான்னு சொன்னனும் சேரனை குண்டு கட்டா தூக்கி அங்கிருந்து கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோட் 51ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.